அஸ்ஸலாமு அலைக்கும். பச்சை பயிறு தோசை எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாமா? நைட்டே நான் ஊற வச்சுருந்தேன் 1/4 கிலோ பச்சை பயிறு. அதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். 4 பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் இஞ்சி வெள்ளப்பூடு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் காயப்பொடி, கொத்தமல்லி இலை போட்டு நல்லா மிக்ஸியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்ச உடனே நீங்கள் தோசை வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். நல்லா வரும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், மொறு மொறுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு நான் வந்து சைடிஷ்டாக சட்னி வந்து நான் வந்து எப்படி ரெடி பண்ணோம்னா வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து மிளத்தல் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பல்லாரி, அதுக்கப்புறம் 2 தக்காளி பழத்தை உப்பெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டோம்னா சூப்பரான சட்னி ரெடி. இந்த பச்சைப்பயிறு தோசைக்கு இந்த மாதிரி சட்னி வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.